ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீலஸ்ரீ காஞ்சி குரு மகாபரிவா அனுக்கிரக பரிபூர்ண கிருபாடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு 2025 நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு 2025 12 ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் இந்த 2025 உள்ள ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா கிரக பயிற்சியுமே இந்த 2025 நடக்குது. இதான் இதுல ஃபர்ஸ்ட் அதிசயமே. பொதுவா பாருங்க, வருட பலன்கிறது பொதுவாகவே எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலனை எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தா கோடி நன்மை. இவர் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சுப கிரகமாக சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 2.5 வருஷம். இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்களே கிடையாது. இவர் வந்தாவே ஒரு அச்சம் இருக்கும். நீதிமான் நீதி தேவதை யாரு? சனி பகவானை சொல்லணும். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானுக்கு கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. இவரு ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அடுத்து ராகு கேதுக்கள். இவங்க எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அந்த இடம் அவங்களுடைய சொந்த இடமாக அந்த கிரகத்தை போல வேலை செய்யக்கூடிய ஒரு குணம் ராகு கேதுட்ட உண்டு. மெயினா தோஷத்துக்கு இந்த ராகு கேது எடுத்து பார்ப்பாங்க, ஐயோ அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இந்த வருஷத்துல இருக்குன்னா இவர் 1.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வார். இந்த 3 கிரக பயிற்சியுமே இந்த 2025 இந்த ஆங்கில புத்தாண்டுல அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம குரு சுக்கிரன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா கிரக பயிற்சியுமே குரு சுக்கிரன் டிவில கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய ஆதரவு தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும், அதான் எங்களுடைய நோக்கமே. இப்ப இந்த 2025 உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. இதுலயுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்கும்னா கண்டிப்பா மகர ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கணும். நல்ல ஒரு உழைப்பாளிகள் மகர ராசி என்பர்கள். அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா அதை அடையுங்கிற சிந்தனை மகர ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும். எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க. தன்மானமும் தன்னம்பிக்கையும் விடாத ஒரே ராசி மகர ராசி. எல்லா விஷயத்திலும் சரி விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான். ஒரு விஷயத்த டக்குன்னு கேட்ச் பண்ணக்கூடிய குணம், பயங்கரமான மைண்ட் கெப்பாசிட்டியான குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்குங்க. எப்போதுமே சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டாங்க. உதவினா டக்குன்னு பண்ணக்கூடிய பக்குவமான குணம் மகர ராசியில கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 2025 புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறார். இந்த வருஷத்துல பாருங்க 3 கிரக பயிற்சியுமே வருது. சனி பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது. இந்த வருஷத்துல எல்லாம் மே மாசத்துக்குள்ள எல்லாமே அடைஞ்சிருது, பயிற்சி ஆயிடுறாங்க. மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு பலனே இப்படி மாறுபடும்.
இது எல்லாமே மகர ராசிக்காரங்க ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க, ஒரு பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்துதான் இங்க பலனே மாறுபடும். ஏன்னா நீங்க ராசி மகர ராசியா இருப்பீங்க. ஏன்னா லக்னம் எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறப்போம். அந்த லக்ன புள்ளியிலிருந்து உங்களுக்கு இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பாருங்க. அந்த கிரகம் நல்லதா கெட்டதான்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மகர ராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய எனக்கு ஒரு பொது பலனே எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகி வருதுங்கிறாங்க. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து எடுத்துப்பது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அனுகூலம். இப்ப பாருங்க, இந்த 2025 என்னைய பொறுத்தவரை மகரத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, 2ஆம் இடத்துல சனி, பாத சனின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாத சனி. அடுத்து உங்களுக்கு 7 சனி கண்டிப்பா மார்ச் மாசத்தோட முடியுது. சனி பயிற்சி ஆகிறாரு, மார்ச் மாசத்துல ஆகிறாரு. மே மாசத்துல ராகு இது ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா குருவும் ஆகிறாரு. அப்ப கிரகம் எப்ப சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்ப பாத சனி என்ன பண்ணிருக்கோம், கடைசி கட்டத்துல 7 சனி இதுல இருக்கீங்க நீங்க. 7 சனி உங்களுக்கு முடிய போகுது மகர ராசி. இந்த வருஷத்தோட 2025ஓட உங்களுக்கு 7 சனி முடியக்கூடிய தருவாயில நீங்க இருக்கிறீங்க. இனிமேலாவது நல்ல ஒரு யோகம்னா கண்டிப்பா நல்ல ஒரு யோகம் வரும். இதுல எந்த ஒரு நான் தடையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க. சில பேர் சனி பகவான் ஜாதகத்துல சரியில்லாத நபர்லாம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு சில பேர் இந்த 7 சனில நல்லா யோகம் அடைஞ்சவங்க பல பேர். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், தொழில் எல்லாமே நிறைய பேர் பார்த்தவங்க பல பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் ஜாதகத்துல தசாபதி சரியில்லாதவங்க நிறைய பேர் ஒரு பிரச்சனை சந்திச்சாங்க. என்ன பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க? 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரா? இப்ப சனி பகவான் என்ன பண்ணுவாரு, பொருளாதாரத்தை ரொம்ப டவுன் பண்ணியிருப்பார். பொருளாதார தடை, குடும்பத்துல ஒரு சில சிக்கல்கள், ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, எங்காச்சும் பணத்தை கொடுத்து வாங்க முடியாம ஒரு தடுமாற்றம் ஆகிறது, நண்பர்கள்ட்ட ஒரு மன வருத்தங்கள், உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்துல ஒரு தடைகள், தாமதங்கள், இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை சந்திச்சிருப்பாங்க. மகர ராசி கேட்டா சொல்லுவாங்க, ஆமாங்க இது மாதிரி சந்திச்சு, இவ்வளவு பிரச்சனை சந்திச்சு, நிறைய தடையில பார்த்தேன் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் சொல்லக்கூடிய அனுகூலம் கண்டிப்பா இருக்கு என்ன பொறுத்த மகரம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில படாத கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டாங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க மகர ராசிக்காரா தான். ஏன்னா அவ்வளோ ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வரன் பார்த்துருக்காங்க. ஆனா திருமணம் அமையல, கிட்ட போறாங்க, தாமதமாய் நிக்குது. திருமணத்துல பிரச்சனை, குடும்பத்துல ஒரு கலகங்கள், நிறைய பேருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் தடை, மருத்துவ செலவுகள். இந்த சனியும் குரு வேற வக்ரமா இருந்தாரா, அப்ப நிறைய பேருக்கு எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. திடீர்னு மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், தாமதங்கள், தடுமாற்றங்கள், இது எல்லாமே இருந்திருக்கும். மகரத்தை பொறுத்தவரை இனிமே இருக்காது. ஏன்னா இந்த வருஷத்துல இந்த 3 கிரக பயிற்சி 2025 உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. எதிர்பார்க்காத அளவுக்கு மாத்தோம். எதிர்பார்த்த யோகம் உங்களுக்கு வரும். என்னைய பொறுத்தவரை வரும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு சனி போறாரா, 6ஆம் இடத்துக்கு குரு போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல ராகு. சூப்பரான யோகம். சனி பகவான் உங்களை விட்டு விலகுறது ரொம்ப நல்லதுங்க. சனி பகவான் உங்களை விட்டு, பாத சனியை விட்டு அது 3ஆம் இடத்துக்கு போயிட்டாவே எல்லாமே யோகமா வருங்க. உங்களுடைய பேச்சுத்தன்மை பயங்கரமா இருக்கும். இப்ப பொருளாதாரம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கும். ஏன்னா ராகு இறங்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் இறங்குறாரு. ஏன்னா மே மாசத்துக்கு அப்புறம் புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம். அப்ப நிறைய பேருக்கு பாருங்க திடீர் யோகங்கள், அதாவது குடும்பத்துல சார்ந்த விஷயம் திடீர் யோகங்கள், அதே மாதிரி வேலை உத்தியோகங்கள், இது எல்லாமே நிறைய பேருக்கு அமையும். வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நான் நினைத்து பேருக்கு சொல்றேன், குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை உத்தியோகம் அமைய போது பாத்துக்குங்க. ஏன்னா அவரு திருவாதிரை ராகுடைய காலில் தான் போவார். ஏன்னா மிருகசீரிடம் திருவாரை தாண்டி தான் போவார். அப்ப நிரந்தரமான வேலை, நல்ல ஒரு அனுகூலமான வேலை கண்டிப்பா குடும்பத்துல வரணும். அப்ப வெளிநாட்டை வெளியூர்ல உள்ள நபர்லாம் வேலை உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு நான் போகணும்னா கண்டிப்பா போவீங்க. அப்ப நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்காது. எவ்வளவு கடன் இருந்துச்சு குடும்பத்துல, இனிமே அந்த கடன் பிரச்சனையை பேஸ் பண்ணி முடிப்பீங்க. நோய் எதிரி பகை கடன் எதுவுமே இருக்காது. கடனை பேஸ் பண்ணி கொடுப்பீங்க. உடம்பு சார்ந்த பிரச்சனை, ஒரு மருத்துவ செலவு ரொம்ப வராது. இன்னை பொறுத்த மகர ராசிக்கு ரொம்ப வந்துச்சு, இனிமே வராது. நீ எங்கே வேணாலும் லோன் கேளுங்க, உடனே சாங்ஷன் ஆகும். இப்ப தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல அரசாங்க சம்பந்தோட வேலை பார்த்தாலும் சரி, அனைவருக்குமே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் போது மகர ராசியை பொறுத்தவரை இந்த 2025 புத்தாண்டு கண்டிப்பா வேலை செய்யும். உங்களுக்கு டாக்குமெண்ட், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கட்டும் 2025 தீர்ப்பு உங்க பக்கம் எழுதுவாங்க. இப்ப வீடு வாங்கணும், நான் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், நான் மைண்ட் செட்ல இருக்கேன், கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். உங்களுக்கு அதுக்கான அமைப்பு உங்க ஜாதகத்துல அதிகமா இருக்கு. ராகு கேது 8ஆம் இடத்துல 8ல கேது இருந்தா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், பூமி யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை. இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. நிறைய பேர் இந்த பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கத்துல அந்த வழக்கெல்லாம் இருக்காது. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும்.
குழந்தை பாக்கியம் கிடைக்காத அனைவருமே குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி திருமண வாழ்க்கை, காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா, 2 திருமணம் ஓகே ஆகும். திருமணத்தில் உள்ள கலகங்கள் இந்த 2025 இருக்காது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் எங்க பாக்குறாரு, ஸ்ட்ரைட்டா பாருங்க. அவரு அதாவது 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் பாவத்தை பார்ப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்களுடைய மகர ராசி அதிபதி சனி பகவான். அப்ப காதல் திருமணம், 2வது திருமணம், வீட்ட சுபகாரியம், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கணுங்கிற அமைப்பை அவர் அமைச்சு கொடுக்கணும். அதான் அவருடைய வேலையே. அடுத்து பாருங்க 2ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கைகள், திருமணத்தில் உள்ள கலகங்கள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்குங்க. கல்வி மாணவர்கள்லாம் என்ன எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி 2025 நீங்க படிச்சு பேஸ் பண்ணி நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் கொடுக்குற யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த 2025 சனி பகவான் யோகத்தை கொடுக்குறாரு. ஏன்னா குருவோட வீட்டுல போய் சனி இருந்தா ஞான அறிவு அதிகம் வந்துடும், பாத்துங்க. அப்ப நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வருது. நீங்க தேடி போனா உங்களை தேடி வருது. அப்ப வரக்கூடிய மகர ராசிக்கு என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. இப்போ பொதுமக்கள் சார்ந்த விஷயம், அரசாங்க வேலை சார்ந்த விஷயம், மாணவர்கள் எழுதுறீங்கன்னா அரசாங்க வேலை எல்லாமே அனுகூலம் அமைப்பார். அதே மாதிரி தொழில், புதுசா தொழில் பண்ணோம் கண்டிப்பா பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழில் பண்ணுங்க, சூப்பரான ஒரு யோகம் இருக்கு, பாத்துக்குங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. இப்ப கடன் வாங்கியாச்சு நீ பிசினஸ் பண்ணுப்பாரு குரு, அவருடைய வேலை தான். அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் நிறைய கேட்கறாங்களா, ஜாதகத்தை பார்த்து லாட்ரி யோகம் கிடைக்குமா? கிடையாது, கண்டிப்பா உண்டு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. மகர ராசிக்கு சூப்பரா இருக்கு, பாத்துங்க. எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும், நிறைய பேருக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. அதே மாதிரி இரும்பு சம்மந்தோட வேலை, நெருப்பு சம்மந்தோட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை மகரத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. மெயினா பாருங்க, பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில். இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் பவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. அதாவது இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா விஷயத்திலும் சரி விடாம முயற்சி பண்ணுவாங்க. இனிமே பாருங்க திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லபடியா அமையும், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். மெயினா மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே நல்லா இருக்கும் என்னைய பொறுத்தவரை. இனிமேல் நீங்க ஒரு யூனிஃபார்ம் போறக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது என்னைய பொறுத்தவரை மகரத்துக்கு. அதே மாதிரி பாருங்க கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி அவிட்டத்தில் பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க, உத்திராடத்துல பிறந்தவங்க எதுலையுமே உலகை ஆளக்கூடிய திறமை வருங்க, தைரியமான குணம் இருக்கும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு கடைசி நட்சத்திரம் சொல்லிட்டேன் அவிட்டத்தை. ஃபர்ஸ்ட் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்து ஆரம்பிப்பார். இப்ப உத்திராடத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரிய குணம், தன்னம்பிக்கை குணம், விடாம முயற்சி பண்றது, நல்ல ஒரு சிந்திச்சு அறிவாற்றல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் எதுனா உத்திராட நட்சத்திரம் தான். இனிமே உத்திராடத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. படிப்பு, கல்வி, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இடம் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க தொடர்பு, அரசாங்கம் மூலம் அனுகூலம், படிப்பு கல்வி, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் இருக்கும், ரொம்ப பாசமா இருப்பாங்க. எல்லா விஷயத்துலயும் இவங்க மாதிரி தாய் மாதிரி குடும்பத்தை இருந்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் இவள்கிட்ட இருக்கு. அன்புக்கு அடிபடிச்சு போவாங்க, எல்லாமே எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணுவாங்க. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. வெளிநாடு, வெளியூர், படிப்பு கல்வி, வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. பாத்துங்க, எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் வர்றது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு கற்பனை எல்லாமே நிஜமாகுங்க. ஏன்னா நீங்க எப்போதுமே குடும்பம், ஃபேமிலி, கணவன் மனைவி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. இனிமே எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.